நான் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரளவோ என்னை தெரிந்து கொண்டார். நான் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, ஆமென். அவரளவோ என்னை தெரிந்து கொண்டார். நேற்று அல்ல இன்று அல்ல தாய் கருவி தோன்றும் முன்னே, நேற்று அல்ல இன்று அல்ல தாய் கருவி தோன்றும் முன்னே, தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், நீங்கள் கூட குட்டிகளை பட்டினி போடலாம், தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், நீங்கள் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், ரத்தத்தை சிலுவையிலே எனக்கு தந்தவர், தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், ரத்தத்தை சிலுவையிலே எனக்கு தந்தவர், மறந்திடுவாரோ என்னை வெறுத்திடுவாரோ, மறந்திடுவாரோ என்னை வெறுத்திடுவாரோ, நம்பிக்கையை விட்டிட மாட்டேன், நான் நம்பினவர் கைவிட மாட்டார், நம்பிக்கையை விட்டிட மாட்டேன், நான் நம்பினவர் கைவிட மாட்டார். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், நீங்கள் கூட குட்டிகளை பட்டினி போடலாம், தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், நீங்கள் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். ஆமென். அல்லேலூயா. ஆமென். தாய் மறந்தாலும் நம்மை மறவாத தெய்வம் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. என் பிள்ளைக்கு என்னென்ன தேவை என்கிறத ஒரு தாய் அறிஞ்சு கொடுக்காங்களா கொடுக்கலையா? தாயை விட தகப்பனை விட மேலானவர் நம்மளை அறிந்து இருக்கிறார். அல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாமா? யோபின் சரித்திர புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. ஜெபிப்போம். நல்ல பிதாவே, குமாரன இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம். நீங்க தந்திருக்கிற பாக்கியமான வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை மூலம் அந்த நாள் எங்களோடு பேச போறீங்க. இந்த வார்த்தை எங்கள் மத்தியில வெளிப்பட போகிறது. ஆண்டவரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஆவியானவர் தொடர்ந்து எங்களை நடத்துங்க. எல்லாவற்றிலும் உங்க நாம மட்டும் மகிமைப்படட்டும். தாழ்த்தி அர்ப்பணம் செய்கிறோம். நீர் பிரேசு மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கணும். நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. யோபு சொல்றாரு, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். அதோட விடல, இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. அல்லேலூயா. இந்த வசனத்தை அறிக்கை செய்யலாமா? இப்படி கைவிங்க. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். 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 அல்லேலூயா. அறிக்கை செய்யும் போது ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். அல்லேலூயா. யோபு 1ஆம் அதிகாரத்துல பிசாசு சத்ரு யோபு என்ன பண்ணிட்டான்? சிதைச்சிட்டானா? ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டானா? ஒண்ணு இல்லாம இருந்த சூழ்நிலையிலையும் அவர் சொல்ற வார்த்தை, எனக்கு குறிச்சிருக்கிறாரு, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. நீ அறிக்கை செஞ்சா ஒரு அதிகாரம் வருது, 42ஆம் அதிகாரம் வருது. நிறைவேற்றினாரா? நிறைவேற்றலையா? தேவ பிள்ளை, எனக்கு தீர்க்கதரிசனமா சொல்றேன், உன் வாயினால என்ன அறிக்கை செய்கிறாயோ அது நிச்சயம் நிறைவேறும்.
நிச்சயம் நிறைவேறும். அதனால நல்ல வார்த்தையை என்ன செய், அறிக்கை செய். எனக்கு குறித்து இருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். நான் சொல்றேன், உங்களுக்கு ஒரு காரியத்தை குறிச்சிருக்கிறாருன்னா ஒரு நேரத்தையும் குறிச்சிருக்காருல. நேரத்தை குறிச்சிருக்காரா குறிக்கலையா? நேரம் ஓடிக்கிட்டே இருக்கு. யாருக்கும் அது ஸ்லோவாவும் போகாது, யாருக்கும் ஸ்பீடாவும் போகாது. ஆனா ஒரு நேரத்தை குறிச்சிருக்கிறார். அந்த நேரம் வரும்போது எல்லாம் தீவிரமாய் நடக்கும். நம்புறீங்களா? அல்லேலூயா. யோசேப்புக்கு ஒரு நேரத்தை, ஒரு காலத்தை தெய்வம் குறித்திருந்தார். அந்த காலம் வந்த உடனே சிறைச்சாலையில இருந்து எப்படி கூட்டிட்டு வந்தாங்க? தீவிரமாய். எப்படி எப்படி தீவிரமா தீவிரமா செஞ்சாரா? எரேமியால சொல்லப்பட்டிருக்கு, நான் சொல்லுகிற வார்த்தை, என் வார்த்தை தீவிரமாய் நிறைவேற்றுவேன். ஆண்டவர் சொன்ன காரியம் எல்லாம் தீவிரமா நிறைவேறுங்க. நான் சொல்றேன், அது இந்த 2025ல கர்த்தர் சொன்ன வார்த்தை தீவிரமா நிறைவேறும். தேவன் எனக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஒன்று கூட மாறி போவதில்லை. ஆமா, மறந்து போகல. தாயினும் மேலாக தெய்வம் இந்த ஊழியத்தை குறித்து ஒரு நாள் வச்சிருக்கார். இங்க இருக்கிற ஒவ்வொருவரை குறித்து ஒரு நேரத்தை வச்சிருக்கிறார். நான் சொல்றேன், அது இந்த ஆண்டுன்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கதை முடிஞ்சுது. இவனை கொன்னுட்டா இவன் கதை முடிஞ்சுது. யோசேப்பை குறிச்சு இவன் சொப்பனா எப்படி நடக்குன்னு பாப்போம். இவனை அழிச்சிட்டா, இவனை தூக்கி குழியில போட்டா, வித்துட்டா, முடிஞ்சு கதை. அல்லேலூயா. அப்படித்தானே சொன்னாங்க, உங்களை குறிச்சு அப்படித்தானே சொன்னாங்க. முடிஞ்சு கதை முடிஞ்சு. அப்படிதான் ஏனுமா, இவன் கதை முடிஞ்சு. கதைக்கு ஒரு முடிவு உண்டு. கதைக்கு ஒரு முடிவு உண்டு. ஆனா விதைக்கு இப்பதான் ஆரம்பமே. அல்லேலூயா. கதைக்கு ஒரு நேரம் வரும்போது நெஞ்சிடும், முடிஞ்சிடும். ஆனா விதைக்கு ஒரு நேரம் வரும்போதுதான் உள்ள இருந்து முளைச்சு வரும். நம்புறீங்களா? அல்லேலூயா. இவனுக்காக என்னெல்லாம் நடிச்சாங்க, எல்லாமே நடிப்பு. சகோதரர்கள் எல்லாம் நடிச்சாங்களா? வஸ்திரத்துல ஆட்டு ரத்தத்தை தோய்த்து அப்பாட்ட போய் இது வழியில என்ன செஞ்சோம், எல்லாவனும் நடிச்சான். சரிதானா? எல்லாவனுமே பகைச்சான், நடிச்சான். இன்னும் ஒருத்தி கூட நடிச்சான். அந்த 10 பேரும் அப்பாட்ட போய் நடிச்சான். இவன் யார்கிட்ட நடிச்சான்? தன்னுடைய புருஷன் நடிச்சா. அவன் வஸ்திரத்தை பிடிச்சு வச்சுக்கிட்டு, சரிதானா, எல்லாமே நடிச்சாங்க. எல்லாமே எதிரு, எல்லாமே
எதிரு. உங்களை பார்த்தா யாரும் சிரிக்கிற ஆளு இல்ல. முகத்தை சுளிக்கிறதும். இன்னொன்னு சொன்னா நம்ம பாசையில எப்படி சொல்லுவோம், ஒண்ணுமே வராது, சளி ஒண்ணுமே இருக்காது. ஆனா என்னவா, என்னத்தை துப்புறாங்களா? இதெல்லாம் ஒரு நேரம். யாருமே கூட, யோசேப்பு கூட யாரா இருந்தாங்களா? யாருமே. நான் சொல்ல எல்லாமே எதிரு, எல்லாமே எதிரு. டேய், நீ எதிரா இருக்கிறவங்கள பாக்காதடா, உன் கூட நான் இருக்க பாரு, அத பாரு. அல்லேலூயா. எல்லாருமே எதிரு, எல்லாருமே எதிரு. எதிரா பேசுறாங்க, எதிரா பாக்குறாங்க, எதிரா முழிக்கிறாங்க, காரி துப்புற. ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு எதிரானவைகளை பார்க்காத, நான் உன் கூட இருக்கிறவங்கள. யோசேப்பே, நான் உன் கூட இருக்கிறேன்ல, அத பாரு. அல்லேலூயா. சிலருக்கு விளங்காது, சிலருக்கு புரியாது. நான் தம்பிட்ட இது முன்னாடி கொண்டு வச்சிருக்கேன், எம்பராய்டு போட்டிருக்கிற ஏதாவது இருக்குமானா எடுத்துட்டு வாடா அப்படின்னு. அவன் தெரியாம தூக்கிட்டு வந்துட்டான். எம்பராய்டு போட்டிருக்கிற சில பூ போட்டிருக்கிறோம், சில நல்ல படங்கள்லாம் போட்டிருக்கோம். உங்கள்கிட்ட ஏதாவது இருக்குதா அப்படி? எம்பராய்டு இருக்குதா? அது எம்பராய்டாமா? அது எம்பராய்டு இல்ல. அதுவும் நான் சொல்றதுக்கு விளங்க வராது. சரி, ஓகே, இருக்கட்டும். எம்ப்ராய்டு போட்டிருக்கிற ஒரு துணிய மாத்தி பார்த்தா என்ன தெரியும்? பூரா முடிச்சா போட்டிருக்கோம். ஒரு 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 தெளிவு தெரியுமா? அநேகர் பார்க்கிறது இதுதான். உங்களை குறிச்சு நேச்சரான முகத்தை பார்க்கல, பின்பக்கம் பார்க்கிறார்கள். என்ன நடக்குது? முடிச்சு பூரம் தெத்து குத்து ஆயிட்டு, அப்போ கதை முடிஞ்சு. கதை தெய்வம் உன்ன அழகுபடுத்துறதுக்காகவும் தச்சுக்கிட்டு இருக்காரு, மாத்தி வச்சு தச்சுக்கிட்டு இருக்காரு. மாச்சு வச்சு தச்சதுனால இவன் பாக்குறது எதான் பாக்குறாப்ல, முடிச்சா இருக்கு. அங்கங்க சின்ன சின்ன நூல் தொங்குது, தெத்து பாச்சி சுவாலி முடிஞ்சுப்பா, அவ்வளவுதான், முடிஞ்சுது, கதை முடிஞ்சு. இப்போ கொஞ்ச நேரம் தான் பாரு, அவ்வளவுதான், முடிஞ்சுன்னு சொல்லி சொன்னவர்கள், பார்த்து கொண்டிருந்தவர்கள் எல்லாம் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. ஹல்லேலூயா. இதான் கதைன்னு நினைச்சுக்கிட்டு எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருந்தா யோசேப்பு மட்டும்தான் தெரியும் உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, தச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஆவில நடத்தப்படுகிற தேவ பிள்ளைக்கு மட்டும்தான் தெரியும். எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், எல்லாமே எதிராக இருந்தாலும். எதிரா பேசுறாங்களா? சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், நான் கர்த்தருக்கு மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்கு களி கூறுவேன். கர்த்தருக்கு மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்கு களி கூறுவேன். கர்த்தருக்கு மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். ஹல்லேலூயா. எல்லாருடைய கையும் எதிராயிருக்கிறது. எப்படி இருக்குது? யோசேப்பு மட்டும் தான் தெரியும், எனக்கு குறிச்சிருக்கிறத அவர் நிறைவேற்றுவார்.
யோபுகிட்ட வந்து ஆறுதல் சொல்ல வந்த சிநேகிதர் கூட சாதகமா பேசினாங்களா, எதிராய் பேசினார்கள், மனமடிவாகி பேசினார்கள். சரிதானா? இதே போலதான் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நடக்குது. இன்னைக்கு ஆண்டவர் தீர்க்கசமா சொல்றாரு, இன்னைக்கு அநேகருங்க அப்படிதான் இருக்கிறீங்க. எல்லாருடைய கை எப்படி இருக்கு? எல்லாருடைய கண்ணு எதிரா இருக்கு, எல்லாருடைய வாயு எதிரா இருக்கு, எல்லாருடைய முகபாவனை எதிரா இருக்கு, எல்லாருடைய கையும் எப்படி இருக்கு? எதிராக தான் இருக்குது. ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என் கரம் உன் மேல அமர்ந்திருக்குங்காரு. ஹல்லேலூயா. எல்லா கையும் எதிரு, ஆனா ஆண்டுடைய கரம் மட்டும் உன் மேல என் மேல அமர்ந்திருக்குது. ஒரு பழைய பாட்டு உள்ள, ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன்மேலே, இஸ்ரவேலுக்கு என் மேல ஒண்ணு சொல்லுவோம், ஓங்கும் புயமும் பலத்த கரமும் என் மேலே உண்டு, தாங்கும் கிருபை தயவாயு தாராளமாய் உண்டு. ஹல்லேலூயா. தாங்குற கரங்க, அவருடைய கரம் அணைக்கிற கரம், அவருடைய கரம் நடத்துகிற கரம். ஹல்லேலூயா. எல்லாமே தவறாவே நடத்தினாங்க, ஆனா அவர் மட்டும் சரியா நடத்துறாருல. ஹல்லேலூயா. எல்லாமே எதிரு, எல்லாமே எதிரு, எல்லாமே எதிரு, ஆனா தேவனுடைய கரம் மட்டும் சரியா நடத்தலையா? கர்த்தர் தீர்க்கதரிசனமா சொல்ல இந்த ஊழியத்தை குறித்து, இந்த ஜனத்தை குறித்து அனு சொல்றாரு, எல்லாமே எதிராயிருந்தாலும் என் கரம் உன் மேல ஆமே அமர்ந்திருக்கிறது, ஆதரவா இருக்கிறது, நடத்து. ஹல்லேலூயா. கர்த்தர் கரம் கடுகளவோ பயமில்லைங்க, ஆமென். கர்த்தர் கரம் கடுகளவோ பயமில்லைங்க, ஹல்லேலூயா. அறிக்கையிடணும். ஆண்டவர் இந்த ஆரம்பத்துல சொல்லிட்டு இருக்கிறாரு, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். இன்னைக்கு சொல்லணும், கர்த்தர் கரம் என் மேல. நிஸ்ரானா நெகமியானா என் மேல கர்த்தர் கரம், எஸ்தர்னா தெபோரானா என் மேல கர்த்தர் கரம், அந்த ஆண்டப்பா என் மேல. நான் கேட்பதெல்லாம் ஜீசஸ். அபிஷேகம் எதிரான கரங்கள் இருந்தாலும் ஆண்டோடைய கரம் என் மேல உன் மேல அமர்ந்திருக்கு. அதனால குறித்திருக்கிறதை குறித்த நேரத்தை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. சங்கீதம் 102:13 எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையை மறந்துடக்கூடாது. தேவரீர் எழுந்தருளே, சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயசியும் காலமும் அதற்காய் குறித்த நேரமும் வந்தது. நேரம் வந்துட்டியா? ஆமென். வர மாட்டேங்க. இந்த 2025 நேரம் வந்துட்டு, கர்த்தர் உன்னை உயர்த்தும்படியான நேரம் வந்துட்டு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கான நேரம் வந்துட்டு, உன்னை தூக்கி மேல நிறுத்துகிற நேரம் வந்துட்டு.
உன்னை உயர்த்துகிற நேரம் வந்துட்டு, உன்னை பலப்படுத்துகிற நேரம் வந்துட்டு, உன்னை பெருகப்படுகிற நேரம் வந்துட்டு, உன்னை துணை வர்த்திக்கப்படுகிற நேரம் வந்துட்டு. ஹalleluya, ஹalleluya. உயிர் நண்பன் என்னை விட்டு பிரிந்தாலும், ஜீசஸ், உயிரெல்லாம் என்னை சுற்றி திரிந்தாலும், ஆமென். உயிர் நண்பன் என்னை விட்டு பிரிந்தாலும், ஜீசஸ், ஊரெல்லாம் என்னை சுற்றி திரிந்தாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். ஆமென். தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். ஜீசஸ், தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். தேவனுக்குள் களி கூறுவேன். ஹalleluya. யோசேப்புக்கு தெய்வம் குறித்திருந்ததை நிறைவேற்றினாரா? அவருக்கு நிறைவேற்றுவார்னா உனக்கு நிறைவேற்ற மாட்டார் என்பது என்ன சந்தேகம் உனக்கு? எனக்கு நிறைவேற்ற மாட்டார் அப்படின்னு எப்படி நீ சொல்லலாம்? ஏன் கர்த்தருடைய ஊழியத்துல இதை செய்வேன்னு சொன்னவர் குறித்திருக்கிறதை எப்படி செய்ய முடியாதுன்னு சொல்ல முடியும்? இதெல்லாம் நம்பாதீர்கள். எதை நம்பாதீங்க? இது நடக்காது. அதான் சும்மா கதை விடுறானுங்கயா. என்ன விடுறானுங்க? இது கதை இல்ல, இது விதை. ஹalleluya. நான் சொன்ன கதைக்கு ஒரு முடிவு உண்டு, ஆனா விதைக்கு அது நேரம் வரும்போதுதான் அது ஆரம்பமாகுது. நான் சொல்றேன், இந்த 2025 ஆரம்பம். விதை முளைச்சு வளர்றதுக்கு ஆரம்பம். மூடி இருந்த மண்ணை முண்டிக்கிட்டு, நம்ம பசங்க சொன்னா பொட்டச்சுக்கிட்டு பொத்துக்கிட்டு வெளியே வருவதற்கான ஆரம்பம். இது எப்பயா நடக்கும்? நடக்கும். ஆமென். கர்த்தர் சொன்ன வார்த்தை வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை, நிச்சயம் நிறைவேறும். யோசேப்புக்கு சொன்ன வார்த்தை, யோசேப்புக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் நிறைவேற காலம் எடுத்தது, ஆனா நிச்சயம் நிறைவேறுச்சு. ஹalleluya. எப்படி காவல் கிடங்குல இருந்து கொண்டு வந்தாங்களா? தீவிரமா. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். தீவிரமாய், தீவிரமாய் கர்த்தர் சொன்னது இந்த ஊழியத்துல என்ன குறிச்சு, உங்களை குறிச்சு சொன்ன வார்த்தை இந்த 2025 தீவிரமா நடக்க போகுது. நம்புறீங்களா? ஹalleluya. எல்லாரும் பேரை கெடுத்தானுங்க. பேரை கெடுத்ததானா? அவன் சொப்பனக்காரன். ஒரு கூட்டம் என்னது? சொப்பனக்காரன். அடுத்தால இவா பேரைய கெடுத்துட்டாளா? புது புது பேர் வச்சிட்டாங்க. அங்க சிறைச்சாலை போனா அங்க ஒரு பேர் வச்சிட்டானுங்க. யாராவது அந்த எகிப்துல யோசேப்புன்னு சொன்னாங்களா? அடிமை பேர் கெட்டு போச்சு. அவன் ஒரு எபிரேயன் குடும்பத்துல சொன்னா சொப்பனக்காரன். தம்பி வந்திருக்கான்பா யோசேப்பு, எவனாவது சொன்னானா? இல்ல, பேரு கெடுத்தவனுங்க. உங்களை குறிச்சு நிறைய பேர் பேரு கெடுத்துட்டாங்கல்ல, பேரை கெடுத்துட்டாங்கல்ல. ஆயோட சொல்லாரு, புது பேர் வைக்க போறேன், புது பேர் வைக்க போறேன். எவனுக்கு புது பேர் உண்டாக போது, கர்த்தர் உயர்த்தும் போது ஒரு புது பேரு உண்டாக போது, எத்தனை பேர் ரிசீவ் பண்ற? பேரு கெட்டு போச்சுல, உனக்கு பேரு உன் குடும்பத்துல உன் கிராமத்துல கர்த்தர் புது பேரை வைக்க போறாரு. இந்த 2025 தீர்க்க தரிசனமா சொல்றேன், உனக்கு ஒரு புது பேர். ஓ ஹா ரா கா பா லா ரா ரியால் மனா கொஞ்சம் கையை தட்டி ஆவில நிரம்பி ரபல் வரபல சந்தான பௌர் யாந்தானா ரிக்கல் மனா தியால் மனா புது பேரை கர்த்தர் வைக்க போற, புது பேரை கர்த்தர் வைக்க போற, புது பேரை கர்த்தர் வைக்க போற. உனக்கு ஒரு புது பேர் உண்டாக போகுது. கர்த்தர் உனக்கு ஒரு புது பேர் உண்டாக போகுது. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நான் சொல்றேன், எல்லாருமே
பேரை கெடுத்தாலும். ஒரு வசனம் வாசிக்கலாமா? ஏசாயா 62:2. எல்லாம் 2:2 வருதுல்ல. ஜாதிகள் தீர்க்கதரிசன வார்த்தை. ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்கள் உன் மகிமையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும், புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாயிருப்ப. ஒரு புதிய நாமத்தை ஆவியானவனுக்கு சூட்டுகிறார். ஆவியானவனுக்கு சூட்டுகிற கையை தட்டி ரிசீவ் பண்ணு. ஓ ஓ ஓ அகாரா பா 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 பா. ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்க முடியுதா? இல்ல பேரை கெடுத்து விட்டாங்க, பேரை அப்படின்னு புலம்புறீங்களா? உண்மைதானே? அவனுக்கு கெட்டது உண்மைதானே? யோசேப்புக்கு அல்ல, யாருமே யோசேப்புன்னு கூடல. ஆனா தெய்வம் பேரு கெட்டு போன இடத்துல ஒரு புது பேரை வைக்கிறாரு. அந்த பேரை சொன்னாலே என்ன ஆகும்? தெண்டு பணியுங்கள். யார் வரா? சாதா பண்ணையா வருகிறா. நான் சொல்றேன், ஒரு நாள் அவன் கையில காலில் விழுந்தது உண்மை. ஆனா எல்லாரும் அவன் காலில் விழுகிற நாட்களை கர்த்தர் ஏற்படுத்தி அதான் குறித்திருந்த நேரம். நான் சொன்ன 2025 தீர்க்கதரிசனமா சொல்றேன், அநேகர் உங்களை கையெடுத்து கும்பிட போறாங்க. கர்த்தர் செய்ய போறார். கர்த்தர் செய்ய யாரு? பேரை கெடுத்தவங்க. பேரை கெடுத்தவங்க. நீ பேரதான கெடுப்ப, நான் புது பேர் வைக்க மாறு அப்படின்னு சொல்லி தெய்வம் என்ன பண்ணாரு? அல்லேலூயா. எல்லாரும் யோசேப்புடைய படியேறி படி போடுங்கன்னு வந்தாங்களா? வரல. இப்ப இதுல ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, பேரை கெடுத்தா வந்திருப்பாளா? பேரை யாருமா முகத்தோழியே மூடி வந்திருப்பா. எல்லாரும் யோசிப்பிட்டு போனா, இந்த பார்வன்ட்டு போனாங்க. பார்வன் சொன்னாரு, ஏண்ட வந்து ஏண்டா கெஞ்சிரீங்க? போ, யார்கிட்ட போ? யோசிப்பிட்டு போங்க சொன்னாரு தானே. அப்ப அதுல ஒருத்தி பேரை கெடுத்தவா. பேரை கெடுத்த வந்திருப்பாளா? வந்திருக்க மாட்டாளா? கண்டிப்பா வந்திருப்பா. யாருமா கைகள்லாம் ஆடி இருக்கும். ஏன்னா நிக்க முடியாத முன்னாடி. ஐயா கும்பிடுறையா. சரி சரி கும்பிடு இருக்கட்டும். யார் நீ அப்படின்னா, ஐயா தெரியாம தெரியாம உங்க பேரை என்ன செஞ்சு விட்டேன்? கெடுத்து விட்டேயா. என்னைய மன்னிச்சிருங்கய்யா, என்னைய தண்டிச்சிடாதங்கய்யா, எனக்கு படி போடுங்கய்யா. யாரு? பேரை கெடுத்தவங்க. அல்லேலூயா. கர்த்தர் தீர்க்கதரிசனமா சொல்றாரு. அல்லேலூயா. பேரை கெடுத்தவங்களாம் படியேறி வந்து மன்னிச்சிருங்கய்யா, தெரிஞ்சோ தெரியாமல பண்ணிவிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, தெரியாம பண்ணிட்டேன். நான் நம்புறேன். யோசேப்பு என்ன சொல்லிப்பா தெரியுமா? யோசேப்பு என்ன சொல்லிருப்பா தெரியுமா? நீ பண்ணினது நல்லதுக்கு, நீ மட்டும் அந்த பழியை மேல தூக்கி போடலனா தெய்வம் என்னைய இன்னைக்கு புது நாமத்தால் அழைக்கப்படுகிற சாதா பனேகான்னு சொல்லப்படுற அளவுல கர்த்தர் உயர்த்துவதற்கு நீ ஒரு காரணம். நம்புறீங்களா? ஆதியாகமம் 50:20 என்ன சொல்றாரு? ஆதியாகமம் 50:20, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார். அல்லேலூயா. தீமையை நினைச்சவங்க, தீமையை செஞ்சவங்க தெய்வம் உங்களை கொண்டு நன்மையா வைக்க போறார். நம்புறீங்களா? நம்புறீங்களா? நிச்சயம். ஏன் குறிச்ச வேலை வருதுயா? அது இந்த 2025 சொல்ல அறிக்கையிட்டுக்கிட்டே இருக்கேன். அல்லேலூயா. என்னோட சேர்ந்து நீங்களும் அறிக்கை இடுவீர்களானால் அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. சிலரு, நான் கடனால சொன்னேன், தாவீதோடு கூடி கொண்டவர் யாரெல்லாம்? ஒண்ணு ஒடுக்கப்பட்டவர்கள், இன்னொன்னு கடன்பட்டவர்கள், இன்னொன்னு முறுமுறுக்கிறவர்கள். சரிதானா? எத்தனை பேரு?
3 கூட்டம். 3 கூட்டத்துல ஒரு கூட்டம் ஒடுக்கப்பட்ட கூட்டம், இன்னொரு கூட்டம் கடன்பட்ட கூட்டம், இன்னொரு கூட்டம் முறுமுறுக்கிற கூட்டம். தாவீது சொல்ற வார்த்தைகள்லாம் 2 கூட்டம் ஆமேன் போடுது. ஒடுக்கப்பட்ட கூட்டமும் கடன்பட்ட கூட்டமும் ஆமேனப்பா, ராஜா நீங்க சொன்னது, உங்களை குறிச்சு தெய்வம் சொன்னது நிச்சயம் நடக்கும், நாங்க உங்க கூட நிக்கிறோம். ஆனா அந்த முறுமுறுக்க கூட்டம் இருக்கு தெரியுமா, அவரு ஏதோ கதை விடுறாரு. இருக்கிறது எங்க? வண்ணாந்தரத்துல இருக்கிறது, அப்துல்லாம் என்கிற கிபியில. இவரு எருசலேமில் ராஜாவா இருப்பாரா? இதெல்லாம் சாத்தியமா? அங்க சவுல் எவ்வளவு படைகளை வச்சுட்டு இவரை ஒரு தெள்ளு பூச்சிய வேட்டாடுற மாதிரி இவர் தானே சொன்னாரு, ஒரு கௌதாரிய வேட்டாடுகிறது போல இந்த ராஜா இதெல்லாம் சொன்னார் தானே. இதெல்லாம் கேட்டுக்கிட்டுமா இன்னும் இவருக்கு ஆமேன் போட்டுக்கிட்டு இருக்கிய? ஏசி வரப்போதான், அப்புறம் சேர் வரப்போதான், மேட்டு வரப்போதான், ஜனம் வரப்போதான். ஒண்ணு அடுத்த வேலைக்கு சாப்பாட பாரு முதல்ல, அதே இல்ல. இவரு என்னதே ஆசைப்படுறாரு? என்ன சொல்லும்? மொடவன் எதுக்கு ஆசைப்பட்டானா? அப்ப நீங்க எல்லாம் மொடவர்களா? எனக்கு இந்த வார்த்தை வந்துச்சு, அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சத்ரு காதுல பேசுதான், சத்ரு வார்த்தை கேட்கும், ஆண்டவர் பேசுறதும் கேட்கும். ஆமா, எனக்கு இந்த வார்த்தை வந்த உடனே ஒரு கணம் நம்மளாம் ஆசைப்படக்கூடாதோ? படிப்பு இல்ல, ஒண்ணுமே இல்ல, மீண்டும் மீண்டும் இந்த வார்த்தை, எந்த வார்த்தை வருது? மொடவன். 2-3 நாட்களா வந்துகிட்டே இருக்கு, இன்னைக்கும் இருக்கேன். என்ன வார்த்தை வருது? காலம் வந்ததுங்க, குறிச்ச நேரம் வந்துட்டுங்க, 2025 தாங்க, 5 முடிஞ்சு 6வது அதிவிர வளர்ச்சின்னு. இதெல்லாம் மொடவன் கொம்பு தேனுங்க ஆசைப்பட்ட கதடா. நான் உடனே சொன்னேன், நான் மொடவன் இல்ல, நான் மொடவன் இல்ல. இந்த வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்ட உடனே ஒரு அபிஷேகம் மேல் விழுந்துச்சுங்க. அனுபவிச்சு சொல்றேன், நீ மொடவனா, நீ மொடவனா, நீ மொடவனா, கர்த்தருக்கு ஆசைப்படு, நிச்சயம் நிறைவேறா. தாவீதே, நீ சொல்றது நிறைவேற்றப்படும். ஒடுக்கப்பட்டவனும் கடன்பட்டவனும் சொல்லுவான், ஆனா முறுமுறுக்கிறவன் இது நடக்காது. ஹல்லேலூயா. தேவன் எனக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஒன்று கூட மாறி போவதில்லை. எனக்கு சொன்ன வார்த்தை ஒன்று கூட மாறாது. என்று மாற தேவன் இயேசு மாறிடாரே, நம்புனீங்கன்னா ஆண்டவரை துதிச்சுக்கிட்டு இருப்பேன். கத்த சொன்னது நடக்கையா, கத்த சொன்னது நடக்கும். இந்த திருநெல்வேலியை குறிச்சு அவங்களுக்கு தெரியுமா? யாருக்கும் தெரியாது. அவங்களும் வெளிப்பாடு, ஒரு பெரிய எழுப்புதல் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அதுல கத்தர் உங்களை தான் முன்னாடி நிப்பாட்டி இருக்கிறாரு, நாங்க உங்களுக்கு பின்னாடி நிக்கிறோம். பாலக்காட்டுல இருந்து ஒரு தெய்வ மனுஷன் வந்திருந்தாரு, அவரு சொன்ன வெளிப்பாடு அது. ஹல்லேலூயா. அப்ப இது நடக்குமா?
நான் சொல்றேன் நடக்கும். நான் சொல்றேன் நடக்கும். இதுவரை இல்லாத எழுப்புதல இந்த திருநெல்வேலி மாவட்டம் சந்திக்கும். நிச்சயம் நிறைவேறும். தேவன் சொன்னது நடக்கும். நீ மூட்டவன் அல்ல. நீ மூட்டவன் அல்ல. நீ மூட்டவன் அல்ல. ஆசைப்படுங்க. ஆசை நல்ல விஷயத்தை ஆசைப்படு. தப்பா? தேவையில்லாத காரியத்தை ஆசைப்படாத. எழுப்பு உண்டாகணையா, ரட்சிப்பு உண்டாகணையா, மரித்தவர்கள் எழுமணையா, வியாதி சுகமடனையா, அந்த கிரி அலரணையா, இது நல்ல நல்ல ஆசை தானே. ஆசைப்படு. ஆசைப்படு. நடக்க. நான் சொல்றேன் இந்த ஆசைய, இந்த விருப்பத்தை அவரு உனக்குள்ள எனக்கு வச்சிருக்கிறார். தானா வந்தது இல்ல, அவர் தந்தது. இது தானா வந்ததில்ல, அவர் தந்தது. இது தானா வந்ததல்ல, அவர் தந்தது. பரலோகம் உனக்குள்ள எனக்குள்ள தந்தது. தந்தது தந்தது நிச்சயம் நிச்சயம் நிறைவேறிய தீரும். எத்தனை பேர் ரிசீவ் பண்ற? ராக்கால் மன நீ முட்டவன் அல்ல. நீ முட்டவன் அல்ல. உன்னை கொண்டு கத்த பெரிய காரியம் செய்ய போறாரு. தாவீது, என் குமாரனாகிய தாவீது, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஓ நீ கைவிட. எஸ், ஓ நீ பெரிய காரியங்களை செய்வான். நீ மேல் மேலும் பலப்படுவான். உன்னை கொண்டு செய்கிற காரியம் அது பயங்கரமாயிருக்கும். தெய்வம் சொல்லியிருக்கிறார் உன்னை கொண்டு செய்ய போறார். நான் நம்புறேன் இன்னைக்கு இருக்கிற அநேக தேவ பிள்ளைகளை கொண்டு அசாதாரணமான கிரியத்தை கத்த செய்ய போறார். நீ சாதாரணமானவர்கள் அல்ல. நீ சாதாரணமானவன் அல்ல. ஒண்ணு நீ சாதாரணமா எண்ணாத. அல்லேலூயா. நீ தனித்தன்மை உடையவன். சொல்லுவாங்க 10-11 இல்ல. நீ ஜெராக்ஸ் இல்ல. நீ யாரு? ஒரிஜினல். 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 உனக்கு ஒண்ணு கதை செய்ய போறாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? நடக்கும். நடந்து போகல. அந்தகார கிரியைகள் அலறும். பிசாசுகள் ஓடும். உன் நிழல் பட்டு சுகம் உண்டாகும். அற்புதம் நடக்கும். காரணம் கர்த்தர் உன் கூட இருக்கிறாரு. கர்த்தர் உன் கூட இருக்கிறத நிர்மாணம் அடைகிற காலம் இந்த 2025. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதி மாவா. கர்த்தராகினா ஏற்ற காலத்துல இத தீவிரமாய் தீவிரமாய் நடப்பிப்பேன். ஷகரபா கபரஹதரா ரகமனா ஷக்கல் மனா. எஸ், பயப்பட வேண்டாம், பதற வேண்டாம். எல்லாம் எதிராக இருந்தாலும் கூட ஒருத்தர் இருக்கார்ல. கூட ஒருத்தர். அபிசுவாசம் பண்ண வார்த்தைக்கு இடம் கொடுக்காதீங்க. அல்லேலூயா. இது ஆசைப்பட அதெல்லாம் சொல்லாத. மொடவனா இருந்த நாட்கள் உண்டு. ஆனா கர்த்தர் எழுப்பிட்டாரு. கர்த்தர் எழுப்பிட்டாரு. கர்த்தர் எழுப்பிட்டாரு. எழும்பினவர்கள் இனி முடங்கி இருப்பவர்கள் அல்ல. எழும்பினவர்கள் தேவனுக்காக எழுப்பப்பட்டவர்கள். முடங்கி இருக்கிறவர் இன்னைக்கு ஆண்டவர் எழுப்புகிறார். சிலரை எழுப்புறாரு, சிலரை எழுப்புறாரு, ஆவியில எழுப்புறாரு. நீ முடங்கி இருந்த காலம் போதும். நீ முடங்கி இருந்த காலம் போதும். சுதந்திரிக்கிற நேரம், சுதந்திரிக்கிற நேரம் வந்தது. சுதந்திரிக்கிற நேரம் வந்து விட்டது. ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில ராக்கால் மனபால சம்பார பௌர் யாம்பாரா. எஸ், அனுபவி. இது சுதந்திரிக்கிற நேரம் வந்துட்டு. இது சுதந்திரிக்கிற நேரம் வந்துட்டு. எழும்பு, எழும்பு, சுதந்திரி. அல்லேலூயா. கர்த்தர் அல்லவா எழுப்பி இருக்கிறாரு. நான் எழும்பல, என்ன அவர் எழுப்பிட்டாரு. அல்லேலூயா. ஆமா, வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்துல இல்ல, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். ஒரு நாள் பாவ படுகுள்ள இருந்தேன், ஒரு நாள் சாபத்துக்குள்ள இருந்தேன், ஒரு நாள் அருவருப்பதா இருந்தேன். அவரிடத்தில் உள்ளதை எனக்கு தந்துட்டாரு. அதான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்னை எழுமா பண்ணிட்டாரு. எழும்பி இருக்கிற தேவனுடைய ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரிப்பேன். ஹல்லேலூயா. அப்ப 2 கூட்டம் என்ன சொல்லுது?
ஆமென். அந்த 2 கூட்டம் என்ன கூட்டம்? ஒடுக்கப்பட்ட கூட்டம், கடன்பட்ட கூட்டம். ஆனா தாவீதோடு இருந்த 800 கூட்டமும் இருந்துச்சு. அது யாரு? முறுமுறுக்கிற கூட்டம். ஆனா சொல்லும் போது சொன்னாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள்ல எத்தனை பேர் தான் போய் சேர்ந்தாங்களாம்? புறப்பட்டதுல. அப்புறம் இடையில பிறந்த பிள்ளைகள் எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க. ஆனா வேதம் சொல்லுது, இது வர 10 விச முறுமுறுத்தவன் யாரு? விரோதமா பாவம். அதுல முறுமுறுப்பு முக்கியமான பாவமா இருக்கு. முறுமுறுத்தவன் சுதந்திரிக்க முடியல. நான் சொல்றேன், இந்த முறுமுறுத்தால அவன் சுதந்திரிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஒருவேளை கர்த்தர் ஒரு இரக்கம் வச்சிருந்தா உண்டு, ஒடுக்கப்பட்டவனையும் கடன்பட்டவனையும் கர்த்தர் சுதந்திரிக்க பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீதோடு கூட இருந்த பலசாலிகளாய் மாறினார்கள். ஹல்லேலூயா. ஆமா, அதுல 1 நாளாகமத்துக்கு வாங்க. 1 நாளாகமத்துல அவங்க எப்படி மாத்திட்டார் பாருங்க. ஆமென், ஜீசஸ். 12வது வசனத்துல, அதாவது 12வது அதிகாரத்துல 1 நாளாகமம். யார் அவன்? அங்க சாமுவேல் வாஸ்த பகுதியில் அங்க எழுதப்பட்டிருக்குது, ஒடுக்கப்பட்டவன் கடன்பட்டவன் அவன சொல்லப்பட்டிருக்கு. 12ல 2 வாசிங்க. யுத்தத்துக்கு ஒத்தாசை செய்த வில் வீரரும், கவன்கள் எரிகிறதற்கு, வெள்ளினால் அம்பு எய்கிறதற்கும், வலது இடது கைவட்டமான பராக்கிரமசாலிகளான மற்ற மனுஷனானவர்கள். போதும். யாருங்க எப்படி மாத்தாங்க? ஒடுக்கப்பட்டவனையும் கடன்பட்டவனையும் கர்த்தர் எப்படி மாத்திட்டாரு? வில் வீரர், அப்புறம் கவன் கல்லு. ஏன்னா அவனே தாவீது யாரு? கவன்கள் எரிஞ்சவங்கள. அது மட்டும் இல்ல, வலது இடது கை வாட்டமான பராக்கிரமசாலிகள். சிலருக்கு வலது கை மட்டும் தான் என்ன செய்யும், ஓகே. சிலருக்கு இடது கை வாட்டம். அப்ப இப்போ 2 விளைச்சது, வலது கையும் வாட்டம், இடது கையும். கர்த்தர் தீர்க்கதரிசனமா சொல்றாரு, உன்னை சகல காரியத்திலும் கர்த்தர் உருவாக்கிட்டு இருக்கிறாரு. வலது இடது கைவட்டமாய் பழக்கமுள்ள பராக்கிரமசாலியாய், யுத்த வீரனாய், யுத்த வீராங்கனையாய் கர்த்தர் உருவாக்குறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வலது பக்கம் வந்தாலும் தப்ப முடியாது, இடது பக்கம் வந்தாலும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுல ஒரே ஒரு வார்த்தை ரொம்ப தொட்டுச்சு. இதுல ஒரு மனுஷனுடைய பேரை மட்டும் நான் சுட்டி காட்ட விரும்புறேன். ஹல்லேலூயா. அதுல ஜீசஸ் 3 வாசிக்கலாமா? 3. அந்த பராக்கிரமசாலியில ஒருத்தன் பேர், நிறைய பேர் இருக்காங்க, ஒருத்தர் மட்டும் சொல்றேன். பேலேத்தும் பராக்கா ஆனதுனால ஏகு என்பவர்கள். அதுல ஒரு வார்த்தை என்ன பேரு? பராக்கா. சொல்லுங்க. பராக்கா. பராக்கா, பராக்கா, பராக்கா. சொல்ல வாயில அறிக்கை செய்யுங்க. அபிஷேக பராக்கிரமசாலி அபிஷேகம் ஊத்தப்படட்டும். பராக்கா, பராக்கா, பராக்கா. ஹல்லேலூயா. ஒரு இடத்துக்கு பேரு பராக்கா, ஆனா ஒரு மனுஷனுடைய பேர் என்ன வச்சிருக்காங்க? பராக்கா. உங்களுக்கு பிறக்கிற பிள்ளைகளுக்கு பேர் என்ன பேர் வைங்க? பராக்கான்னு வைங்க. ஹல்லேலூயா. எனக்கு குறித்ததை அவர் குறிக்கப்பட்ட இடத்துக்கு பேர் பராக்கா. ஹல்லேலூயா. 2 நாளாகம 20ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை எடுத்து வாசித்தீங்கன்னா இந்த பராக்கா அங்க இருக்கு. ஹல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாமா? 4ஆம் நாளில் பராக்காவிலே கூடினார்கள். அங்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். ஆதலால் அவ்விடத்துக்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பராக்கா என்னும் பேர் தரிப்பிக்கப்பட்டது. குறிக்கப்பட்ட இடத்துக்கு தேவன் ஒரு பராக்கான்னு சொல்லி இருக்கிறாரு. அவன் பராக்கானா ஆசீர்வாதம், பராக்கானா கர்த்தரை ஆராதிக்கிற இடம், பராக்கானா கர்த்தருடைய நாமத்தை
உயர்த்துகிற இடம். கர்த்தர் சொன்னது நடக்குதா? இன்னைக்கு சொல்றேன், உங்க வாழ்க்கையில ஒரு பராக்கா வருது. அது எந்த ஆண்டின் ஆரம்பம்னு சொல்றேன். உங்க ஆண்டுல ஒரு பராக்கா வருது. எத்தனை பேர் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்றீன்னு தெரியல. உங்க வாழ்க்கையில ஒரு பராக்கா வருது. உங்க வாழ்க்கையில ஒரு பராக்கா வருது. பேரை மாற்றதில்ல, ஒரு பராக்கா வருது. ஒரு புதிய பேரு, ஒரு பராக்கா, ஒரு பராக்கா, ஒரு பராக்கா. ஹல்லேலூயா. நிச்சயம் நிறைவேறும். இந்த பராக்கா வருவதற்கு என்ன செஞ்சாங்கன்னு தெரியுமா? அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தார் எல்லாரும் தேவ ஜனத்துக்கு விரோதமா, யூதாவுக்கு விரோதமா எழும்பி வந்துட்டாங்க. யோசபாத் இதை கேட்டு பயந்து உபவாசத்தை கூடினாரு. ஆண்டவரே, இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்னாடி எங்களுக்கு நிக்கிறதுக்கு பலன் இல்லப்பா, நாங்க என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியல, அதனால எங்க கண்ணு உண்மையே நோக்கி பாக்குதுப்பா. பிரச்சனை வரும்போது, பாடு வரும்போது, பலன் இல்லாத நேரத்திலையும் ஆட நோக்கி பாக்குறால. ஹல்லேலூயா. ஆட நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுடைய முகத்தை தெய்வம் பிரகாசிக்கப்படுகிறார். ஹல்லேலூயா. அதோடு விடல, அங்க ஆவியானவர் இறங்கி பேச ஆரம்பிச்சிட்டாரு. பயப்படாதீங்க, இந்த யுத்தம் தேவனுடையது. அவர் தான் யுத்தமா எடுத்துட்டார். நான் சொல்றேன், நீ ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது உனக்கு விரோதமாய் எழும்புகிற யுத்தங்கள், பிரச்சனைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார். நீ பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டாம். உன் வேலை ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிற வேலை, உன் வேலை கர்த்தரை ஆராதிக்கிற வேலை. பாடு பிரச்சனை போராடி அது இருக்கட்டியா, அத பார்க்கல. எங்க இருக்கிறோம்? கடந்த நாட்கள்ல மீட்டிங் இருந்தமா நல்ல ஒரு வார்த்தையில பேசணும், என்னை ரொம்ப தொட்டுச்சு. இதுவரை கேட்காத வார்த்தை. சீசர்களை படகளை ஏத்தி அக்கறை போ துரிதப்படுத்தினார். துரிதப்படுத்திட்டு எங்க இருக்கிறாரு? மலையில ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். ஏறத்தாழ ஒரு 2 மணி நேரத்துல அந்த பக்கம் இணைஞ்சிடலாமா, பேரலாமா. சரித்திரம் சொல்லுது. சின்ன கடல் தான் அந்த கடல். ஆமா, அது சுற்றளவெல்லாம் சொன்னாங்க, நீளத்தை சொன்னாங்க, அகலத்தை சொன்னாங்க. ஆனா இவங்க நடு கடல்ல போனா என்ன ஆயிட்டு? காற்று, பெருங்காற்று, பொசலு, அக்கறைக்கு போக முடியாதபடி தடை. எங்க தள்ளுது? கரைக்கு தள்ளுது. நடு கடல்ல போய் 2 மணி நேரத்துல போனது. இயேசு எத்தனாம் ஜாமத்துக்கு வர்றாரு? 4ஆம் ஜாமத்து வர. நான் சொல்றேன், நீ காற்று பலமா வீசுது, புயல் வீசிட்டு நீ உன்னை எதிர்காற்று, அதான் போட்டிருக்கு, எதிர்காற்று அப்படிதான் போட்டிருக்கு. எதிரா நீ போக முடியாம காற்று. நான் சொல்றேன், நீ அதுல பிரயாணம் பண்ணவே முடியல. உனக்கு காற்று இக்கரைக்கு தள்ளுது. காற்று தள்ளுதுக்கு நீ எதிர்கொண்டு நிற்க முடியாத சூழ்நிலை. ஆனா உனக்கு காற்று தள்ள முடியல. ஏன்? 12 பேர் இருக்கிறாங்க. 12 பேரும் கடல்ல அதிகமா தொழில் செஞ்சவங்க, தண்டு வலிச்சவங்க, அப்படிதானே? ஏன் நடுக்கடல் 2 மணி நேரத்துல போயிடலாங்க, நடுக்கடல்ல நிக்கிறாங்க. இப்ப அக்கறைக்கும் போக முடியல. ஏன் இக்கரைக்கு காற்று தள்ள முடியல? நல்ல வெளிப்பாட சொன்னார். நான் சொல்றேன், இவனுடைய பிரயாசத்தை விடல, செபத்தை விடல, போராட்டம் இருக்கியா, பாடு இருக்க. நீ ஒண்ணுமே செய்யலனா போதும், தண்ணி இருக்கும். தண்டு வலிக்காம 12 பேர்லயும் யாரோ ஒருத்தர் தண்டு வலிக்காம இருந்தா தங்களுடைய சக்தி எல்லாம் போச்சு. போனாலும் 12 பேரும் மாறி 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 என்ன வச்சுக்கிட்டு இருக்காங்க? தெய்வம் என்ன சொல்லியிருக்கிறாரு? குறிக்கப்பட்ட இடத்துக்கு போய் சொல்லியிருக்கிறாரு. அங்கதான் போனோம், பின்னாடி போக கூடாது, வந்த நிலைக்கு திரும்ப கூடாது. அப்ப எதுவுமே செய்யலனா இந்த காத்து என்ன பண்ணிருக்கோம்? எங்க இருந்து வந்தீங்களோ அங்கே ஒரே தள்ளு, கண்ணம் ஒரு சொடக்குடக்குள்ள தள்ளி போய் கொண்டு போயிருக்கும். அல்லேலூயா. பிரயாசத்தை விடாமல்
அவர்கள் பிரயாசப்பட்டு கொண்டே இருந்தார். நீ ஜெபிக்கிறால, நீ ஆராதிக்கிறால, போராட்டம் இருக்கியா, பிரச்சனை இருக்கியா, பாடு இருக்கியா, ஆனா இன்னும் ஜெபத்தை விட முடியாது. தெய்வம் சொன்னது நடக்கும், தெய்வம் சொன்னது நடக்கும். பிரயாசம், நான் சொல்றேன், 4ஆம் ஜாமத்துல கடல்ல நடந்து வந்தது போல தெய்வம் நடந்து வருகிறார். வேதம் சொல்லுது, அவர் படவுல ஏறின ஓட்டானே எங்க போய், நான் சொல்ல நடு கடல்ல. அப்ப 1 மணி நேரம் பிரயாணமா, எல்லாம் வலிச்சாச்சு, தண்டு வலிச்சு பிரயாசப்பட்டு 1 மணி நேரத்துல படகு முன்னையும் போல பின்னையும் தள்ள விடாம இவர்கள் பிரயாசப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. காத்து முன்னாடி தள்ளுது, இவங்க தண்டு வலிச்சு முன்னாடி தள்ளுறாங்க. ஆக மொத்தம் நடுக்கடல்ல நிக்குது. இயேசு நடந்து வந்து பேதுருட்ட எல்லாம் சொன்ன விஷயம் உங்களுக்கு தெரியும். எங்க ஏறிட்டாரு? படவுல ஏறின உடனே அக்கறைக்கு போய் சேர்ந்தாங்கன்னு எழுதியிருக்குமே, அந்த வசனத்தை மட்டும் வாசிக்கலாமா? யோவான்லயா, மார்க்கு 14 ஜீசஸ் இல்ல உடனேன்னு வருமே. யோவான் 6:21 வாசிங்க. ஆமென். என்னது உடனே? அப்ப என்ன 1 மணி நேரம் எங்க போச்சு? அதான் சொல்றேன், இந்த 2025 தீவிரமா நடக்கும், சடுதியா நடக்கும். ஜோசா சொன்ன மாதிரி சட்டுப்புடுன்னு நடக்கும். அல்லேலூயா. இதெல்லாம் நம்பலையா? படவு ஏறின உடனே எங்க போயிட்டாங்க? இன்னும் 1 மணி நேரம் பிரயாணம், என்னாச்சு? அவர் ஏறினா உடனே நடக்கும். அல்லேலூயா. தீவிரமா கதை செய்ய போறார். நம்புறீங்களா? அப்ப பாடுகளையும் பிரச்சனைகளையும் சோதனைகளையும் பார்க்காதீங்க, கூட ஒருத்தர் இருக்கிறார்ல, அவரை பாரு. அவரை பார்த்துட்டேனா உனக்கு என்ன உண்டாயிரும்? பராக்கா. மறந்துடக்கூடாது அந்த வார்த்தைய, பராக்கா. அல்லேலூயா. வாயினால சொல்லுங்க, பராக்கா. ஆண்டு சொல்ல, அன்னைக்கு உனக்கு பராக்கா உண்டு, இந்த ஆண்டுல உனக்கு பராக்கா உண்டு. நான் சொல்ல, இந்த நாள்ல நடக்கலாம், இந்த மாசமே ஆனா எப்படி நடக்கும்? ஒரு பராக்கா உண்டு. அல்லேலூயா. இவ்வளவு பிரச்சனை இருக்க, யோசபாத்து ஜோமனமா இருந்தாரு. பிரச்சனை வந்ததுக்கு ஸ்தோத்திரானவனு ஜெபிக்க ஆரம்பிச்சாரு. அல்லேலூயா. ஜெபத்தோடு நிப்பாட்டல, மகத்துவமுள்ள நாமத்தை துதிக்க பாடகரை முன்னாடி வச்சிட்டாரு. அல்லேலூயா. ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாடி யார வச்சுட்டாரு? உங்க வாழ்க்கை பாட்டா மாறட்டும் அப்படின்னா ஆராதனையா மாறட்டும். ஆராதனையா மாறிட்டுனா ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை எழும்ப பண்ணிடுவாரு. அல்லேலூயா. நான் சொல்றேன், தீர்க்கதரிசனமா சொல்றேன், எங்க இருந்து பிரச்சனை வருதோ அங்க இருந்து ஆசீர்வாதம் வரும். எத்தனை நாள் கொள்ளையிட்டாங்களா? யுத்தம் பண்ணல, 3 நாள் கொள்ளையிட்டார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ சுதந்தரிக்க முடியாத சில அம்மோன் கிரிய, சில மோவாபின் கிரிய அழிச்சு ஜெபிக்கணும். அழிச்சு ஜெபி என்ன பண்ணணும்? பாடுனா போதும். இந்த அம்மோனும் மோவாபும் யாரு தெரியும் தானே? தவறான சந்ததி, சபைக்கு உள்ள வரவே கூடாது. சரிதானா? ஆமா. லோத்தின் சந்ததி, சரிதானா? யாரு? அம்மோனும் மோவாபும். ஆமா. அருவருப்பு அழிக்கணும்னா பாடு, பரிசுத்தம் ஆயிரும். அந்த ஆவி அந்த எல்லையில், அந்த ஆவிக்கு அருவருப்பு தான் பிடிக்கும். சில ஆவிக்கு என்னதான் பிடிக்கும், சில ஆவிக்கு இல்ல, எல்லா ஆவிக்கும் என்னதான் பிடிக்கும்? அருவருப்பு தான் பிடிக்கும். அதனால நீ பரிசுத்தமா இருந்து பாரு. பரிசுத்தமா இருக்க என்ன செய்யணும்? பாட்டு பாடினா போதும், பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து வாசித்தா போதும், பரிசுத்தம் வந்துடும். இந்த பரிசுத்தம் வர வர அதால என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. இதுக்கு வேடிக்கை என்ன தெரியுமா? அந்த சீரியன் என்ன ஒரு மலை தேசத்தாரும் சேர்ந்து 3 கூட்டம் வந்துட்டு, ஏராளமான கூட்டமா
இப்போ அண்ணன் தம்பியும் ஒன்னா சேர்ந்துட்டான். யாரு அண்ணன் தம்பி? யாரு? அம்மனும் மோவாபும். புரியுதுல நான் சொல்றது? அண்ணன் தம்பி தானே? ஆமா. லோத்தின் குமாரத்திகள் பெற்ற 2 பிள்ளைகளும். சரியா? இந்த 2 ஒண்ணு சேர்ந்துட்டான். டேய் வாழ, இவனை ஜுவாலியை முடிச்சிடும். யார? கூட சப்போர்ட்டுக்கு வரவன. இது யார்தான் ஏற்படுத்தி விட்டது? நீ பாட்டு பாடுனா போதும், நீ ஜெபம் பண்ணுனா போதும், தெய்வம் யாருக்கு விரோதமா எழுப்புவாருன்னு நமக்கு தெரியாது, அவருக்கு தெரியும். எழுப்பி விட்டாரு. 2 பேரும் சேர்ந்து அவனை வெட்டி கொன்னாங்க. அவன் கூட்டத்தை பூரா அழிச்சாச்சு. அழிச்சா இவனு 2 பேரும் மூட்டி விட்டாரு. இப்ப இவனும் 2 பேரும் ஒருத்தன் வெட்டி யுத்தம் பண்ணது யாரு? கர்த்தரளவா யுத்தம் பண்றாரு. அதான் நான் சொல்றேன், உனக்கு பராக்கா பாடி ஆராதிச்சா போதும். ஒரு ஃபாதர் பாட்டு ஒண்ணுல, பராக்காயில் கூடுவோம் கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம் பாடுவோம், எதிரியை தூரத்தினார் பாடுவோம், என்னாலும் வெற்றி தந்தார் பாடுவோம், எதிரிய தூரத்தினம். தெரியல, பாத்துக்கிட்டு இருக்காங்க. பரக்காயில் கூடுவோம் கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம் பாடுவோம், பரக்காயில் கூடுவோம் கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம். ஹல்லேலூயா. அப்ப குறித்திருக்கிற இடம் என்ன? சத்தமா சொல்லு, பராக்கா. நிச்சயமா நடக்க போகுது. 2025 ஆரம்பத்துல நடக்க போகுது. ஆமென். ஹல்லேலூயா. யோசேப்புக்கு ஒரு பராக்கா நடந்துச்சா? ரூத்துக்கு ஒரு பராக்கா நடந்துச்சா? எஸ்தருக்கு ஒரு பராக்கா வந்துச்சா? தாவீது வாழ்க்கையில ஒரு பராக்கா வந்துச்சா? யோசபாத் வாழ்க்கையில ஒரு பராக்கா வந்துச்சா? ஹல்லேலூயா. இவர்கள் வாழ்க்கையில வந்தது எவ்வளவு உண்மையோ, என் வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில வருவது உண்மையிலும் உண்மையிலும் உண்மை. பராக்கா வரப்போது. கையை தட்டி பாடி ஆராதி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் நன்மையை பார்த்த பிறகுதான் கொண்டாடுவாங்க. சரிதானா? ஆமா, மாம்ச கண்ணால பார்த்த பிறகுதான். ஆனா நீனும் நானும் அப்படி இல்ல, விசுவாசித்து கொண்டாடு. ஹல்லேலூயா. சரிதானா? ஏதாவது பார்க்கணுமே, உன்னையும் பார்க்கணையா, விசுவாசிக்கையா, நடக்கையா. ஹல்லேலூயா. இல்லாதவளை இருக்கிறத போல அழைக்கிறதையும் நம்முடைய தெய்வம். ஹல்லேலூயா. ஒன்று இல்லாத இடத்துல உன்னை உருவாக்குற தெய்வம். ஹல்லேலூயா. அதனால கர்த்தர் தருவார். நம்பி தோத்திரம் பண்ணு. கர்த்தருக்குள்ள மகிழ்ந்திருங்கிறேன். ஹல்லேலூயா. இப்பவுமே அந்த 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 கனவை காணுங்கள். எந்த கனவை காணுங்க? கர்த்தர் குறிச்சிருக்கிறார்ல, உன்னை குறிச்சு பேசி இருக்கிறார்ல. கனவை கண்டியனா துள்ளிடுவேன். போன வாரத்துல தேவனுடைய மனுஷன் சொன்னாங்கல்ல, இப்ப என்னதான் பிள்ளை வாழ்த்துதல் சத்தம் காதுல கேட்ட உடனே பிள்ளை கழிப்பா பல இடத்துக்கு போறோம். எங்களை துள்ள வைக்கிறாரு. எங்களை பார்த்தே பேசுறாருல. வாழ்த்து செய்தி நேரம் வந்துட்டுங்கிறாரு, காலம் வந்துட்டுங்கிறாரு, ஒரு கைரோஸ் வந்துட்டுங்கிறாரு. அப்ப உள்ள துள்ளாம நிச்சயம் இன்னும் பார்க்கல, பிள்ளை இன்னும் பார்க்கல. ஆனா என்ன பண்றோம்? துள்ளுதல் வருதா? அபிஷேகத்துல துள்றியா? சந்தோஷம் வருதா? ஹல்லேலூயா. எனக்கு ஒரு வார்த்தை கடந்த நாளுக்கு தோணுச்சுது, எனக்குள்ள தோணிச்சுக்கிட்டே இருந்து, மலடி என்னப்பட்ட அவளுக்கு இது. ஹல்லேலூயா. அடேகர் சொன்ன வார்த்தை என்ன? மலடி. மலடி வேதாந்தம் சொல்லப்பட்டிருக்கு. மலடி எனப்பட்ட அவளுக்கு இது. பேர் வச்சாங்க. பேரையே கெடுத்து பேரு, அழகான பேர். என்ன பேரு? எலிசபெத்து. ஆனா இப்ப என்ன பேரு? மலடி. பேரை கெடுத்து பேரை வச்சிட்டாங்க. அப்ப உங்க பேரை கெடுத்து பேரை வச்சிட்டாங்களா? எனக்குலாம் நிறைய பேர் வச்சிருக்காங்க பேரை கெடுத்து. இன்னைக்கு ஆண்டு சொல்றாரு, உனக்கு இது 6ஆம் மாசம் தான். ஹல்லேலூயா.
அப்ப கத்தருக்குள்ள மகிழ கூடாதா? பூரிப்பா துள்ள கூடாதா? கத்த சொன்னது நடக்க போகுது, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். அதோட விடலை. எனக்கு ஆச்சரியமா இருக்கு, இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் உண்டு. ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல கத்த உனக்கு உயர்வல்ல, இனி உயர்வுதா, உயர்வுதா, உயர்ந்திருப்பாய். ஹல்லேலூயா. நீ வாழுகிற காலமெல்லாம் உயர்வுதான், ஒண்ணு வித்தா ஆசீர்வாதம் தான், நன்மைதான், செழிப்புதான், சேமந்தான். ஏன்னா நீ துதிக்கிறால, நீ பாடுறால, போராட்டத்தின் சூழ்நிலையிலையும் ஆண்டவர் உனக்கு பார்க்கிறால, இதை செய்வார். இந்த வார்த்தைய யோபு சொல்லும் போது அவருக்கு ஏதாவது நடந்துச்சா? சரீரத்துல வியாதிங்க ஒண்ணுமே கிடையாது, ஆனா தெய்வம் சொன்னது நடந்துச்சு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஒரு பராக்கா வருது, உனக்கு ஒரு பராக்கா வருது. அல்லேலூயா. கடந்த நாட்கள்ல இந்த வார்த்தை எனக்குள்ள தொடி ஆவியானுடைய சத்தம் தான் இது. ஒரு தேவ மனுஷன் போன் பண்ணார். எப்போதும் அடிக்கடி நாங்க பேசுவது வழக்கம். போன் பண்ணி விசாரிச்சுட்டே இருக்கிறோம், ஒருத்த பேசிக்கிட்டு இருக்கிறோம். பேசிட்டு போனை வச்சுட்டார். நான் போன் வச்சுட்டு அந்நிய பாஷை பேசுறேன். பேசின உடனே அவனு சொல்றாரு, பராக்காடாங்கிறாரு. என்ன சொல்றாரு? என் வாயிலிருந்து என்ன புறப்படுது? பராக்கா. நான் உடனே செல்ல எடுத்தேன், திரும்ப போன் அடிச்சு, பாஸ்டர் உங்களுக்கு ஆர்டர் சொல்றாரு, பராக்கான்னு சொல்றாரு பாஸ்டர். அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அல்லேலூயா. என்ன பார்த்தா சொல். ஆமா பாஸ்டர், உங்களுக்கு தான் சொல்றாரு பாஸ்டர், நான் இதை யோசிக்கல, சிந்திக்கல, ஆனா ஆண்டவர் சொல்லார், பராக்கா. இந்த 2025 ஒரு பராக்காவை நீங்க பார்க்க போறீங்க, கர்த்தரை துதிக்க போறீங்க, ஆண்டவர் ஆசீர்வதிக்க போறாரு, நிச்சயம் நடக்க போகுது. ஒரு பராக்கா கர்த்தர் குறித்திருக்கிறது, உங்க வாழ்க்கையில நிறைவேறும். ஹல்லேலூயா. நம்புறீங்களா? இது கதையா? இது வேத. ஹல்லேலூயா. கதைக்கு முடிவு உண்டு, ஆனா விதைக்கு இதாயா சீசன், இதாயா ஆரம்பம். இது முளைச்சு வரும், இது வளரும், இது மரமாகும். இது அநேகர் அண்ணாந்து பார்க்கத்தக்கதங்கள கத்த செய்ய போறாரு, உங்க வாழ்க்கையில செய்ய போறாரு. கதை கட்டி பேசினாங்கல்ல, பேரை கெடுத்தாங்கல்ல, தெய்வம் புது பேரை வைக்க போறாரு. ஒரு புதிய அபிஷேகம் வருது, ஒரு புதிய ஆளுகை வருது. ஆவியானவர் சொன்ன உனக்கு தனிப்பட்ட ரீதியா உனக்கு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு புது பேரு ரிலீஸ் ஆகட்டும். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நீங்க தந்திருக்கிற பாக்கியமான ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு பேசினீங்க, பிள்ளைகளை உயிர்ப்பித்தீங்க, அதற்காய் ஸ்தோத்திரையா. நீங்க சொன்ன வார்த்தையெல்லாம் நிறைவேற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம். உங்க நாம மட்டும் தொடர்ந்து மகிமைப்படும்படி கத்திரமானது இந்த ஆராதனை உண்டான எல்லா மகிமை புகழ் எல்லாம் உங்க ஒருவருக்கே ஸ்தோத்திரம். விசேஷமா இந்த நாள் ஆராதனைக்கு ஆமே ஆகாரத்துக்கு ஒரு குடும்பம் ஆமே ஸ்தோத்திரம் செலவு பண்றாங்களே, அந்த குடும்பத்தை கத்த நினைத்துருளுங்க. ஆண்டவரே, உங்களுடைய ஆசீர்வாதத்தை இன்னும் சுதந்திரித்துக் கொள்ள கத்தர் அற்புதத்தை செய்யும்படியா ஜெபிக்கிறையா. நீங்க நினைச்சிட்டா போதையா, அற்புதம் நடக்குமே. நன்மையான காரியத்தை கத்தர் வாக்கிய பண்ணுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க, தொடர்ந்து கத்தர்களை நடத்துங்க. எல்லாவற்றிலும் உங்க நாம மட்டுமே மயோடட்டும். எல்லா மகிமை புகழ் எல்லாம் நமக்கு ஒருவருக்கே செலுத்துறோம். பெரிய மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமே. சோதரம் 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 சோத நாத்துமாவே, என்னுடைய பரிசுத்த நாமத்தை சோத் நாத்துமாவே கத்தரை சோத கத்த செய்த சகலம் மறவாதே. ஆமீன் ஆமீன் ஆமீன். நம்முடைய கத்தராக இயேசுவின் கிருபை, பிதாவுடைய அன்பு, பரிசுத்த ஐக்கியம், சிநேகம், பாதுகாவல் எடுத்தலும் இப்போது எப்போது கத்தர் வருகை மட்டும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமீன். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியை சொல்றாரு, உன் தலை உயர்த்தப்படும், உன் தலை உயர்த்தப்படும், உன் தலை உயர்த்தப்படும், உன் தலை உயர்த்தப்படும். உனக்கு துணையாளராய் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நீ ஏறி போகும்படி, தேவ சித்தத்தை செய்யும்படி பரிசுத்த ஆவியானவர் கரம் கொடுக்கிறாரு. இனி நான் அல்ல கிறிஸ்துவே, இனி நான் அல்ல, அதுதான் நீச்சல் ஆழம், அதுதான் நீச்சல் ஆழம். இனி நான் அல்ல கிறிஸ்துவே.